வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப நாளாக நிறைய கேட்ஜெட் அப்போது வாங்குவோம்ல, இப்போ வச்சு நமக்கு ஏதாச்சும் கண்ணில் படம் பிடிச்சிருக்கும், இல்லைன்னா சிலது வாங்கணும்னு இருந்து வாங்கியிருப்போம். அந்த மாதிரி சில கேட்ஜெட் இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சி தேடி எடுத்து வந்திருக்கேன். அதில் சிலது நிறைய ஸ்டோரி இருக்கலாம். அந்த மாதிரி சிலது இன்றைக்கி பார்க்க போகிறது இது ஆக்சுவலி ஒரு கேஜெட்டில் டாய் டிஸ்பிளேயில் வைக்கலாம்ல அந்த டாய். ஸோ இது பழைய 80s அது ஒரு டைமோட டிஜிட்டல் கேமரா. ஸோ இந்த கேமரா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். இது பிஃபோர் அதோட பார்த்தால அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி 2 பிளாக் இருக்குது. பிளாக் அசம்பிள் பண்ணுறது ஒன்று இந்த கேமரா, இன்னொன்று இதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேமரா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே அதோட வியூ பாயிண்ட் ஸோ உள்ள கிளாஸில் கொடுத்துருக்காங்க. லைவாகவே பார்த்துக்கலாம். சரி, நான் ஒரு 2020 அந்த மாதிரி இது ஒரு பர்த்டே ப்ரெசென்ட்டாக கிடைச்சிச்சு. பார்க்கத்தான் இது சிம்பிள், பட் இது அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதோட மெனு புக்கெலாம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த கேமரா பாக்ஸை பார்க்க ஒரிஜினல் கேமரா மாதிரி இருக்குது. கேமரா கேனான் 5D Mark 4 யூஸ் பண்ணுறோம் தெரியும். பார்க்க ஒரிஜினல் கேமரா மாதிரியே இருக்குது பாக்ஸ். என்ன கண்டிஷன் இருக்குது. அதோட மெனு புக் இந்த மாதிரி ஃபைனலாக வரும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த பாடி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதனால இது கொஞ்சம் அதோட காம்ப்ளிகேட். ஸோ பாடி முடிச்சாச்சு, தெரியும் பாடி ஃபினிஷ். பட் லென்ஸ் இன்னும் முடிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வரைக்கும் இருக்கு. பாடி முடிஞ்சிருச்சு, லென்ஸ் தான். லென்ஸ் இது முடிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அது இல்லாததால இன்னும் கிளியராக பொறுமை எல்லாமே இருக்கு. இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்டிக்கை ஒட்டிட்டீங்கன்னா லைக் ரியல் கேமரா மாதிரியே இருக்கும். இப்போ இது ஃப்யூச்சரில் முடித்தா ஃப்யூச்சரில் நம்ம செஞ்சுட்டு அது ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வீடியோ பண்ணிங்கன்னு சொன்னால் கூட நம்ம பண்ணியே வீடியோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் கேமரா பண்ணுறதுக்கு நான் வீடியோ எடுத்தேன். அது என்னாச்சுன்னா 4K எடுத்தேன். அது ஒரு 10 GB அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் அதை எடிட் பண்ணவே முடியாதுல என்னோட அப்போ உள்ள எடிட்டிங் சாஃப்ட்வேரில். ஓகே, ரெண்டாவது இப்போ நெக்ஸ்ட் மூணாவது இந்த லெகோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாங்கினது இந்த லெகோ தான், சின்னது. இதுலேருந்து தான் என்னோட லெகோ பயணம் ஆரம்பிச்சு. பிளாக் இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 இங்கே இருக்குது. எல்லாம் வந்துச்சு. ஓகே, பட் இது எங்கே வரும்னு இது ஒரு காரோட ஃபேஸ், ஒரு பாடி காரோட. பட் இது ஒரு கால் மாதிரி இருக்குது. ஸோ ரோபோட்டிக்காக வருமா எப்படி? ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த மெனு புக் இல்லைன்னா நீங்கள் கஷ்டம். ஸோ இதுக்கு மெனு புக் இல்லாதால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி இருக்கட்டும். ஸோ இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் லெகோ பிளாக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த எக் இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் எக்காக இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக்கில். நீங்கள் திறந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் என்ன ஐட்டம், என்ன டாய் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அதோட கைட் கொடுத்துருப்பாங்க. முடிச்சிட்டேன். இது மந்திர பேக்கில் அது ஒரு லெதர் பேக் தான். ஓகே, இது ஒரு 0.45 times wide angle lens. இது எங்கே வாங்கினோம்னா KLCC
ட்வின் டவர் வந்து போனப்போ அப்போது வந்து கேமராவில் வைல்ட் ஆங்கிள் லென்ஸில் இப்போல்லாம் இங்கேயே வந்துருச்சு இந்த லாஸ்ட் லென்ஸ் வந்து வைல்ட் ஆங்கிள். பட் முன்ன இல்லை அந்த லென்ஸ் எல்லாம். ஐ திங்க் இது ஒரு 2021 இருக்கும். ஐ திங்க் இருந்துச்சா இல்லையா, இல்லைனா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ தெரியல. ஸோ அதனால இது வாங்கினேன் அந்த கேல்சி ட்வின் டவர் பிடிக்கிறதுக்காண்டி. கேமரா 1 வைல்டாக தெரியுது, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறேன். வைல்டாக, ஸோ இன்னும் வைல்டாக காட்டும் இந்த மாதிரி. ஸோ இது அன்னைக்கு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணல. பட் அது அதோட குவாலிட்டி ஓகே, எல்லாமே ஸ்டீப். ஸோ இந்த மாதிரி இது ஐ திங்க் ஒரு 20 ரிங்கிட் அந்த மாதிரி வந்துச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எந்த ஃபோன்லேயும் வைல்ட் ஆங்கிள் வந்து ஈஸியாகவே இருந்துருது. வைல்ட் ஆங்கிளுக்கு பாருங்கள், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வைல்ட் ஆங்கிள் ஃபோட்டோ பிடிக்கும். அதனால வந்து ஒரு பர்ஸ், இது ஒரு ப்ரெசண்டாக கிடைச்சது பர்ஸ். நாமளும் இதை ப்ரெசண்டாகவே அவங்களுக்கு கொடுத்துருவோம். பாக்ஸோடு இருக்கிறதால மறுபடியும் ப்ரெசண்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைச்சா கூட நானாக வாங்கி கொடுத்த மாதிரியே இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், கோவிட் காலத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அந்த டைமில் கோவிட்டில் ரொம்ப யூஸ் பண்ணதுன்னா இதுங்க. என்னோட கோவிட் டைமாக ஃபுல்லாக சாப்பிட்டது. 2x2, 3x3. ஸோ 3x3 மீன்ஸ் இப்படி இருக்கும், 3 × 3. 2x2, 2x2. இது வந்து 4x4. இது 5x5. இதை விட கூட ரூபிக்ஸ் கியூப் நிறைய பெட்டல் இருக்குது, வேறு வேறு ரவுண்ட் ஷேப், ஸ்னேக் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பேசிக் வந்து இதெல்லாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது 3x3. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். லேயர் 2 லேயரே கொஞ்சம் ரொம்ப நாள் பண்ணதால ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணால் ஃபுல்லாக முடிக்கலாம், இன்னும் டைம் எடுக்கும். இதுவும் இந்த மாதிரி தான், ஃபஸ்ட் 2 லேயராக ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒயிட்டில் நம்ம சென்டராக வச்சா கூட ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம். ஒரு வாட்டி ரிலாக்ஸாக இருந்து செஞ்சு முடித்தா ரெண்டாவதில் முடிச்சுட்டு தென் ஃபைனலாக செய்யலாம். பட் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆனதால இன்னும் 2 எனக்கு ஓகே. 3 வந்து 4 கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது இந்த கேஜெட்லாம் ரொம்ப நாளாக எனக்கு இருந்தது. தென் அடுத்தது ஓகே, இதில் இது ஒரு மாதிரி பார்த்தா டெக்கரேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. லைக் படத்துலலாம் இதை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஓகே நல்லா இருக்குன்னு. பட் சென்டிமெண்ட்லாவும் இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இதில் தான் மலேசியாவுக்கு வந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட். ஸோ அதனால் இந்த சென்டிமெண்ட்டாக அந்த ஃப்ளைட்டை நான் ரூம்லேயே வச்சுருக்கேன். ட்ரோன் பட் இது ஸ்டில் பறக்கிற கண்டிஷனில் இருக்கா என்னன்னு தெரியல. இதுவும் ரொம்ப வருஷம் ஆக்சுவலி. சில ஜாமெல்லாம் நம்ம இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறது. பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரைக்கும் தான். பேட்டரி இருந்தால் கூட கெட்டு போயிருக்கும். இருக்கு. இது பறக்க வைக்கிற சிச்சுவேஷன்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இது வந்து கண்ட்ரோலோட வந்து அவ்வளோ இது ஸ்டேபிள் இருக்காது. இது பறக்கும்போது அது நம்ம வந்து ஹைட்டுக்கு போசோன்னா அது விண்ணுக்கு போகும், ரிவர்ஸ் போசோன்னா கீழே வரும், லெஃப்ட்டு போசோன்னா லெஃப்ட்டு போய்கிட்டே மேலே போயிடும். ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கிறதால எனக்கு பயம், இது தொலைச்சிருவோமோ, அது வாட்டுக்கு பறந்து போயிடுமோன்றதால இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போது சைனாவோட இதுவும் வந்து ஒரு ரொம்ப காலம் தான்
நிறைய சைனாவோட வந்துடுறதால அது வந்து லைக் ஈவன் லோ ப்ரைஸில் கூட நல்லா ஸ்டேபிளாக பறக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இது ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இதுவும் ரொம்ப பிடிச்சி தான் அவர் வாங்கின ஒரு ட்ரோன். இப்படியே கிடக்குது. சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம். ஓகே, ட்ரோனோட முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதுதான் இந்த ரிமோட் கார். ஸோ இங்கே இது விளையாட முடியாது, வெளியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே போகாது, இங்கே போ. ஸோ இதில் பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. நம்ம ஃபோனில் கூட இதை பார்க்கலான்னு சொல்லி தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அதில் பார்க்குறது வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ஓகே. பட் வந்து நீங்கள் உங்களோட ரிசீவ் ஆகும்போது லைக் இப்படி ஷேக் ஆகி தான் தெரியும். உன்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ண முடியாது, காடி இதை ஓட்ட முடியாது. அதனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை அந்த ஃபங்க்ஷனை. நார்மலாக வந்து நீங்கள் ஆஃப் ரோட் அந்த மாதிரி கூட ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆஃப் ரோட் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கார். ஸோ இதெல்லாம் வந்து எப்போச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து விளையாடுறது. பட் என்ன ஃப்ரீயாக மட்டும் இருக்க மாட்டோம். அதனால தான் இவ்வளோவும் அப்படியே அங்கங்கேயே இருந்துச்சு. எல்லாத்தையுமே தேடி இதுதான் அவங்களுக்கு டைம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சிருவோம். அதே சேம் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இதெல்லாம் காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் மேபி இந்த காடியோட ஓட்டி பார்த்துருவோம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.